Archana, I'm engineering graduate interested in gardening and agriculture. This paddy field, its botanical name is Oryza sativa. Millet paddy field. This paddy is botanical name is Oryza sativa. Poaceae family. Poaceae family. My daddy loves paddy field. My daddy is always singing paddy fan. He likes very much paddy field. அர்ச்சனா, இந்த நெல்லு வந்து இப்போ போன வருஷம் ஒரே நெல்லு விழுந்து ஒரு கதிர் உண்டாச்சு இல்லையா? ஒரு செடி நெல்லு விளைஞ்சு அதை நம்ம எடுத்து வச்சிருந்தோம். அதுல இருந்து காய வச்சு அதை நம்ம முளைக்க வச்சு இப்ப இந்த நெல்லு வந்து தானா முளைஞ்சிருக்கு. இது வந்து எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? நம்ம இதை நட்டு இப்போ வந்து 4 மாசம் ஆகுது. அப்ப 120 நாள் ஆகுது. இந்த நெல்லு விளையிறதுக்கு 120 நாள் ஆகுது. இது ஒரு நெல்லும் நம்ம நட்டு வச்சோம். அந்த நட்டு வைக்கும் பொழுது இதுல எத்தனை இது வந்திருக்கு பாரு அடியில. ஒரே கதிர் தானே, ஒரே நெல்லை தான் நட்டு வச்சோம். அது இத்தனை கதிர் வந்திருக்கு. அர்ச்சனா, இந்த நெல்லு வந்து 120 நாள் பயிர். நம்ம பொங்கலுக்கு தானே இது நட்டு வச்சோம். இப்ப வந்து 4 மாசத்துல இது நல்லா விளைஞ்சிருச்சு. இப்ப ஒரே கதிர் தானே நட்டு வச்சோம். அது ஒரு கதிர் நட்டு வச்சதுல எத்தனை அடி வந்திருக்கு பாரு. ஒரே நெல் தான் நட்டு வச்சோம், அதுல இத்தனை அடி. இதுல இத்தனை கதிர்கள், ஒரு இதுல வந்து இத்தனை கதிர் வந்திருக்கு. இப்ப நம்ம இது நல்ல விளைஞ்சதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப நம்ம இதை கட் பண்ணி இது அடுத்தது இது விதை நெல் மாதிரி நம்ம அடுத்தது நம்ம வந்து முளைக்க வச்சு நம்ம இதை வந்து நட்டு வைக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ்ல நட்டுதே இவ்வளவு விளைஞ்சு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இது வந்து நாங்க இப்ப அழகுக்காகவே நாங்க வீட்டுக்கு வளர்க்குறோம். இந்த நெல்லை பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலையில வந்து குருவி வந்து இந்த நெல்லை வந்து சாப்பிடுது. சின்ன சின்ன சிட்டுக்குருவிங்க மாதிரி வேற குருவி, காட்டுக்குருவிகள்லாம் வந்து இந்த நெல்லை வந்து சாப்பிட வருது. ஒரு 6 மணிக்கெல்லாம் பார்த்தா இந்த நெல்லை வந்து கொறிச்சு சாப்பிட்டுட்டு போகுது. அப்ப அதை பார்க்கும்போது எங்களுக்கு அந்த சத்தம் கூட்டமா வந்து இதை கொறிச்சு சாப்பிடும்போது எங்களுக்கு அந்த குருவினுடைய சத்தம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த நெல்லுக்காக எங்கிருந்தோ ஒரு குருவிங்கெல்லாம் தேடி வருது. அதை கட் பண்ணி அந்த மரத்துல வச்சுடு. இந்த நெல்லுக்காகவே நம்ம டாடி பாட்டு பாடுவாங்க. அவங்களுக்கு இந்த நெல்லுனா ரொம்ப பிடிக்கும். நெல்லு விளைஞ்சிருக்கிற நாங்க ஒரு நெல்லு வயல்லாம் போய் பார்த்துட்டு வருவோம். நம்ம தாத்தா வீட்டுல அந்த காலத்துல வந்து நெல்லு விளைஞ்சிருக்கும். அதை வந்து மாடு கட்டி போர் அடிப்பாங்கல்ல, புனை அடிப்பாங்க. அப்ப அதுக்கு ஆள் கிடைக்காதப்ப என்ன பண்ணுவாங்க, டிராக்டர் வச்சு நாங்க வந்து இந்த நெல்லெல்லாம் அறுவடை பண்ணுவோம். அதுக்கு வந்து டிராக்டர் வச்சுதான் தாத்தா வந்து நெல் அடிப்பாங்க. அவ்வளவு நெல் விளையும். இப்ப நம்ம அந்த நெல்லை மறக்காம இந்த வீட்லயே நம்ம வந்து இந்த மாதிரி வளர்க்குறோம். இதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குல்ல. இப்ப இந்த நெல்லெல்லாம் கட் பண்ண நெல்லெல்லாம் நம்ம வந்து இதை காய வச்சு, இதை நல்லா காய வச்சு இதை நம்ம திரும்ப விதைக்கி
இதை பயன்படுத்தணும். இதை முளைக்க வச்சு இது வந்து அழுக்காகவே நம்ம வீட்டில் வந்து வளர்க்கலாம். Agriculture is very important and we encourage farmers. Thank you.